ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா குரூப் 1 குரூப் 4க்கான தமிழ். அதில் இன்னா 40 இனியவே 40 இதை பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இனியவே 40. இனியவே 40 ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா பூதன் ஜெயந்தனார். மதுரை தமிழாசிரியர் மகனா பூதன் ஜெயந்தனார் தான் இனியவே 40 ஆசிரியர். இந்நூலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடலும் 3 அல்லது 4 நற்கருத்துக்களை இனிமையாக கூறுகிறது. இனிமை 40 3 அல்லது 4 நற்கருத்துக்களை இனிமையாக கூறும் நூல் எதுனா இனியவை 40. மொத்த பாடல்கள் பார்த்திங்கன்னா 40. கடவுள் வாழ்த்து நீங்களாக 40 செயல்களை கொண்டது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 40 செயல்களை கொண்டது. மொத்தம் 41 பாடல்கள். இந்த பாடலை பார்த்திங்கன்னா ஊரும் களிமா என தொடங்கும் பாடல். இந்த பாடல் மட்டும்தான் பக்சோடை வெண்பாவில் ஆனது. மிச்சருக்கு எல்லாமே இன்னிசை வெண்பாவில் ஆக்கப்பட்டுள்ளது. இனிமை 40 ஊரும் களிமா என தொடங்கும் பாடல் மட்டுமே பக்சோடை வெண்பாவால் ஆனது. மிச்ச எல்லா பாடல்களும் இன்னிசை வெண்பாவால் ஆக்கப்பட்டுள்ளது. இனிமை 40 வேறு பேர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிது 40, இனியது 40, இனிய 40. இதனுடைய வேறு பேர்கள். இந்த பாடலில் இனிய செயல்கள் மொத்தம் எத்தனை கூறப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இனிய செயல்கள் மொத்தம் 124 இனிய செயல்களை பற்றி கூறியிருக்காங்க. 124 இனிய செயல்களை பற்றி கூறியிருக்காங்க. ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்கன்னா மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதன் ஜெயந்தனார். இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா மதுரை பாண்டிய நாட்டை சேர்ந்தவர். காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிபி 5ஆம் நூற்றாண்டு. இவர் சிவன், திருமால், பிரம்மன் முதலிய மூவரையும் பாடியுள்ளார். கடவுள் வாழ்த்து பாடுற தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவன், திருமால், பிரம்மன் முதலிய மூவரையும் பாடியுள்ளார். 3 கடவுளையும் பற்றி பாடியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கூறும் வழக்கத்தை முதலாக கூறிய நூல் எதுனா இனிமை 40. பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கூறும் வழக்கத்தை முதலாக கூறிய நூல் எதுனா இனியவை 40. இதில் ஒரு 2 பாட்டு இருக்குது. ஸ்கூல் புக்ஸ் ஓல்டு புக்கில் 2 பாட்டு இருக்குது. குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே, கழரும் அபயஞ்சான் கல்வி இனிதே, மயரிகை எல்லாராய் மான்கொடையராய் சேரும் திருமுன் விஞ்சேல் இனிதே, திருமுந்திர் விஞ்சேல் இனிதே. இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் தான், ஓல்டு புக். குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே, கழரும் அபயஞ்சான் கல்வி இனிதே, மயரிகை எல்லாராய் மான்கொடையார் சேரும் திருமுந்திர் விஞ்சல் இனிதே. இதில் பார்த்தீங்கன்னா மயரி, இதில் வரும் மயரி என்பது பார்த்தீங்கன்னா மயரி என்பது மயக்கம் என்பதை குறிக்கும். கழரும் அப்படின்னா பேசும். குழவி என்பது குழந்தையை குறிக்கும். இன்னொரு பாட்டு இருக்கு. சலவரை சார விடுதல் இனிதே, புலவர் தம் வாய்மொழி போற்ற இனிதே, மலதலை நாளத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. மலதலை நாளத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. இதுவும் இனிமை 40 தான். இதற்கு சலவர் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வஞ்சகர். சலவர் என்பவர் வஞ்சமாக படித்தவர் தான் சலவர் அப்படி சொல்லுவோம். இந்த நூல் இனிமை 40 பார்த்தீங்கன்னா பொருள் அமைப்பில் திரிகடுகத்தை ஒத்தியுள்ளது. இந்த நூல் பொருள் அமைப்பில் திரிகடுகத்தை ஒத்தியுள்ளது. நம்ம பார்த்துருப்போம். திரிகடுகத்தில் மொத்தம் 66 பாடல்கள் நன்மையை பற்றியும் 34 பாடல்கள் தீமையை பற்றியும் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே பொருள்படும் நூல். இப்போ தான் பார்த்துருக்கோம். குழவி என்பது குழந்தையை குறிக்கும். அதாவது குழந்தை பிணியின்றி வாழ்தல் இனிது, நோயின்றி வாழ்தல் இனிது அப்படின்னு சொல்கிற நூல் இனியவை 40. இனியவை 40 நூலின் ஆசிரியர் பூதன் ஜெயந்தனார். இனியவை 40 நூலின் ஆசிரியர் பூதன் ஜெயந்தனார். இன்னா 40 தான் கபிலர். இந்த கொஸ்டின் எல்லாருமே கேட்டிருப்பாங்க. பெருமுத்தரையார் பற்றி நாடியாரில் உள்ளது, அதாவது பாண்டியர்கள் பற்றி. அடுத்து பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளது. அடுத்து கபிலர் பாடிய நூல் இன்னா 40. 4 மணி கடிகை உள்ள 100 பாடல்களும் 4 கருத்துக்களை கொண்டு இயங்குவது. அம்பை என்னும் வனப்பிற்பாடும் காளியாசன் ஏற்ற நூல் சிறுபஞ்ச மூலம். எல்லாமே கரெக்டாக இருக்கும். 1 மட்டும்தான், ஃபஸ்ட் 1 மட்டும்தான் பொருத்தம் மட்டும்தான் இருக்கும். அதாவது பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளது. இதான் தவறாக இருக்குது. அடுத்து
மலர்தலை நாணத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. இப்போ தான் பார்த்துருப்போம். இவ்வடிகள் இடம்பெறும் நூல் இனியவை 40. 2 பாட்டு பார்த்துருப்போம். மலர்தலை நாணத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது, இனியவை 40. அடுத்து சலவரை சாரா விடுதல் இனிது. இது ரெண்டுமே ஒரே பாட்டு தான். இதை ஸ்டார்டிங் சலவரை சாரா விடுதல் இனிது. இது வந்து சலவர் என்பது பார்த்து யாரை குறிக்கும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது ஆங்கிலத்தில் சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல். இப்போ தான் பார்த்துருப்போம். சலவர் என்பவர் யாருன்னா வஞ்சகர் அப்படின்னு பார்த்துருப்போம். அதற்கு என்ன ஆங்கில சொல் கேட்குறாங்க. டிசைட்ஃபுல் பர்சன். டிசைட்ஃபுல் பர்சன் தான் சலவரை குறிக்கும் ஆங்கில சொல். நூலாசிரியர் கேட்டிருக்காங்க. கார் 40 ஆசிரியர் யாருங்க? கார் 40 மதுரை கண்ணன் கூத்தனார். கார் 40 பார்த்தீங்கன்னா மதுரை கண்ணன் கூத்தனார். கழவழி 40 இப்போ தான் பார்த்துருக்கோம். கபிலர். சரி, கழவழி 40 பொய்கையார். இன்னா 40 தான் கபிலர். இனியவை 40 பூதஞ்சேந்தனார். கார் 40 மதுரை கூத்தனார். கழவழி 40 பொய்கையார். இன்னா 40 கபிலர். இனியவை 40 பூதஞ்சேந்தனார். ஆப்ஷன் பி என்பது கரெக்டாக வரும். திருப்பியும் பாட்டு கொடுத்தது நூல் கிடைச்சிட்டாங்க. குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே. பொருள்படும் நூல் இனியவை 40. 2 பாட்டு தான் இருக்குது மொத்தமே ஸ்கூல் புக்ஸ் பார்த்தீங்கன்னா. அடுத்து இனியவை 40 பாடலின் ஆசிரியரை கேட்டிருக்காங்க. பாடலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். மதுரை தமிழாசிரியர் மகன் பூதஞ்சேந்தனார். இந்த கொஸ்டின்ஸ் முடியுது. தேங்க்யூ.